சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொழிக்குது. கலந்தகிரி கோவிலே வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் தொழிக்குது. கலந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது.
கையில் விளையாடும் கண்கணங்கள் வைரத்திலே முருகனோ திரளுக்கு மோதிரும் பவளத்திலே கையில் விளையாடும் கண்கணங்கள் வைரத்திலே தங்கத்தின் பாதம் வணங்கிடும் போது தங்கத்தின் பாதம் வணங்கிடும் போது நான் பெரிய குலத்திற்கு என்ன நேரு நான் பெரிய குலத்திற்கு என்ன நேரு சந்தன மனத்திலே கற்பூரம் ஒளிக்கிறே கந்தகிரி கோவில் வந்தால் அங்கெல்லாம் நடக்குது பாடி நல்ல ஆட்டமாடி நல்ல பாட்டு பாடி ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்து நாங்க நடிக்க வேணும்னா நல்ல ஆசையை தாருமுங்க உட்காருங்க ஒரு மாதிரி பாருங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க ஊரு விட்டு ஊரு வந்து காலத்தீதல் பண்ணாதீங்க ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி கொட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா முக்குடு விசிவிக்கிட்டு வந்தேன் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக மாடி வந்தேன் ஐயா அம்புடுதேன். அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை விளங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் பழங்கானத்தம் அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கு வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் தவம் ஆர்கே தவம் யூடியூப் சேனல் ஆனழகன் ஆமா கட்டழகன் எப்ப ஊர்ல நீ அடிக்கிறதுக்கா அன்பு யூடியூப் சேனல் அன்பு உள்ளவங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மிருதங்க வித்வான்
ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமா எஸ் செல்வராஜ் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட் என்போடு வருக வருக அன்போடு வரவேற்கும் நன்றி நன்றி கந்த வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நான் நிற்கிறவங்களாம் உட்காந்துட்டேன். தயவுசெய்து உட்காருங்க. இடம் நிறையா இருக்குது. இடம் இல்லைனாலும் பரவாயில்லைங்களா, இடம் நிறையா இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்த்தாச்சா எங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சொன்ன உடனே உட்காந்ததுக்கு மனமார்ந்த நன்றி கதை வணக்கம். ஏன்னா சில ஊரில் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க என்னைக்கு சொல்கிறத கேட்டிருக்காங்க. இதை செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா அதைத்தான் வீம்புக்குன்னு செய்வாங்க. அதான் நம்மள்கிட்ட பிடிக்காத விஷயம். செவுத்து அதை எழுதி போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, இங்கே குப்பையை கொட்டாதீர்கள். செவுத்துல எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே தான் ஒரு லாரி குப்பையை கொண்டு போய் கொட்டுறது. அப்போ எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வாங்க. இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஆனாவனா எழுதுறது. ஆனான்னு அப்போ எதை செய்யாதீங்கன்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்வாங்க. ஆனால் சொன்ன உடனே அமர்ந்த நாடகத்தை பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி அந்த வணக்கம். நாடகம் நல்ல சிறப்பான நாடகம். கூட்டம் அடேங்க அப்பா, இடம் கொள்ளலையே, சரியான கூட்டமாக இருக்கே. போதும், இந்த கூட்டம் போகாது. இதை வச்சு நாங்கள் வீடியோ வச்சு விடுவோம். 10 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்கள் அதே தொழில் தான் பண்ண போகிறோம். 10,000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்கள் அதே தொழில் தான் பண்ண போகிறோம். எங்கள் தொழிலில் குறை இருக்காது. எங்கள் தொழிலில் குறையில்லாமல் இருக்கணும்னா உங்கள் ரசிப்பு தன்மையில் குறையில்லாமல் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தூரம் நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நாங்கள் சிறப்பாக தொழில் பண்ண முடியும். அதனால் வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செலுத்துறது உங்கள் பொறுப்பு. நாடகத்தில் நல்லபடியாக நடிக்கிறது எங்கள் பொறுப்பு. நல்லபடியாக மைக் செட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு. அவங்க வேலையை அவங்க பார்த்தா இந்த நாடகம் நல்லபடியாக சிறப்பாக இருக்கும். இதில் ஆண்கள் கூட்டத்தை விட தாய்மார்கள் கூட்டம் தான் அதிகமாக உட்காந்துருக்காங்க. உங்களை நினைச்சாக்கா எனக்கு அள்ளே கவ்வுது. ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போது ஒரு செட்டப்போட வரவே இல்லை. சில பேர்லாம் பாய், தலைவாணி, ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் தாய்மார்கள் எல்லாம் பாதி கொண்டு வரல. பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் பப்புன் டான்ஸ் முடிஞ்சோன்னே அப்படியே வீட்டுக்கு போகலாம் பிளானிங்கில் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் அப்படி தான் உட்காந்துருக்காங்க. இந்த கடைசியில் உட்காந்துருக்க ஆத்தா மக்கள்லாம் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. பப்புன் டான்ஸ் முடிஞ்சோடனே அப்படியே வீட்டுக்கு போகலாம்னு. என்னை பார்த்து தாத்தா நல்லா இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு பொழுது இந்த ஒரு பொழுது தூக்கத்தை பொருட்படுத்தாமல் விடிகிற வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பாருங்கள். தூக்கம் வந்துச்சுன்னா இங்கேயே தூங்குங்க. மித்த கோமாளி மாதிரி தயவுசெய்து யாரும் இங்கே தூங்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். தூங்குறவங்க தூங்குங்க, நாடகத்தை பார்க்குறவங்க பாருங்கள். நீங்கள் நாடகத்தை நல்லபடியாக ரசித்தாத்தான் நாங்களும் சிறப்பாக தொழில் பண்ண முடியும். இல்லை அப்படித்தான் நாங்கள் எந்திரிச்சு போவோம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒத்தாளாக எந்திரிச்சு போங்க. குரூப்பு சேர்க்காதீங்க. ஒரு ஆள் எந்திரிச்சா மொத்தம் 10 பேர் எந்திரிக்கிறீங்க. அதனால் ஒத்தாளாக எந்திரிச்சு போங்க. முடிஞ்ச வரைக்கும் நாடகத்தை பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனக்கூடிய நாடகம். அதுவும் எந்த மேடை? நமது வரிச்சியூர் மேடை. இந்த வரிச்சியூர் மண்ணுக்கே பேரும் புகழும் வாங்கி கொடுத்தவர் நாடகத்தின் ஒரு பெரிய கதாநாயகன். நாரதருக்கும் வள்ளிக்கும் இப்படிதான் தர்க்கம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தவர் யாருன்னா மரியாதைக்குரியவர் பாசமிகு அன்பு அப்பா நமது வரிச்சியூர் மண்ணு கண்டெடுத்த பழனியப்பன் அப்பா. அவர் பிறந்த மண்ணு. அப்பேற்பட்ட இந்த மேடைக்கு எங்களுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த வணக்கம். போன வருஷம் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஆமாம், கும்பாபிஷேகம் அன்றைக்கி காலையில் நானும் மனைவி இங்கே மேலே ஏறி வரணும்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் போனோம். அப்புறம் சாயங்காலம் நாடகம். அந்த மாதிரி மறுபடியும் இந்த மேடைக்கு எங்களுக்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்பளித்த கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த வணக்கம். நாடகத்தை நாடகமாக பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பலவித கண்ணோட்டத்தில் உட்காந்து நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க. சில பேர் ஆடலும் பாடலும் பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்ப்பாங்க. சில பேர் சினிமா பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நாடகம் நல்லா இருக்காது. எப்போ நாடகம் பார்க்குற கண்ணோட்டம்னா எப்படியா நாடகம் பார்க்குற கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் கிளம்பும். இப்போ நாடகம் பார்க்குற கண்ணோட்டம் அப்படின்னா சினிமா என்பது வேறு, நாடகம் என்பது வேறு. சினிமாவை எடுத்துக்கோங்க, அம்மட்டு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் தான். திடீர்னு மலையை காட்டுவாங்க, திடீர்னு மடுவை காட்டுவாங்க. அதெல்லாம் நாங்கள் காட்ட முடியாது. என்னை பற்றி ஐயாக்க நாங்கள் காட்டுறது இந்த படுதா மட்டும்தான். இந்த படுதாவை தூக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்கப் போகிற மூஞ்சி தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நந்தவனத்தில் வள்ளி வேஷம் போகிறவங்க சொல்லுவாங்க, இங்கு பறவைகளாக மறந்து கொண்டு இருக்கின்றது, பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆமாம், லவக்குன்னு ஒரு ஆள் கூட்டத்துக்குள்ள வந்துருச்சு. ஏண்டா எங்கடா பறவை பறக்குது, நக்கல் மனுஷன் பண்ணுறீங்களாடா, ஏண்டா கலையரங்கத்துக்குள்ள எங்கடா பறவை பறக்குது அப்பெல்லாம் கேட்டுப்படாதீங்க. பறவை நாங்கள் பறக்குதுன்னு சொன்னோம்னா
நீங்க நினைச்சுக்கிறணும். ஓஹோ பறவை பறக்குது போல நினைச்சுக்கிறணும். மயில் ஆடுதுன்னு சொல்லுவோம், நீங்க நினைச்சுக்கிறணும். ஓஹோ மயில் ஆடுது போல நினைச்சுக்கிறணும். யானை வருதுன்னு சொல்லுவோம், லவக்குன்னு வந்துட்டு ஓடிடாதீங்க. யானை வருதுன்னு நாங்க சொன்னோம்னா நீங்க நினைச்சுக்கிறணும். அப்படி நினைச்சுக்கிட்டாக்கா நாடகம் நல்லா இருக்கும். இதுக்குன்னு தனியா ஒரு வண்டியை பிடிச்சி மானு மயில் யானை எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்க என்ன சர்க்கஸை காட்ட முடியும்? உள்ளதுக்கே இடமக்கல, இனி அதை கொண்டு வந்து எங்கிட்டு நிப்பாட்டுறது? அதே போல நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மாமே செல்வராஜை கூப்பிட்டு, எப்பா செல்வராஜுங்க வாங்கப்பா, நேற்று நாடகம் ரொம்ப அற்புதப்பா, நேற்று வந்த பிள்ளைய பூரா நல்லா தொழில் பண்ணாங்க, சிறப்பாக பாடினாங்க, நல்லா நடிச்சாங்க, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அதை விட தம்பி பப்புன்னு சூர்யா மேடையில் ஒரு விஷயத்த சொன்னார் பாருங்க, ரொம்ப அழகா சொன்னார். மயில் ஆடுதுன்னு நாங்க சொல்லுவோம், நீங்க நினைச்சுக்கிறணும். பறவை பறக்குன்னு நாங்க சொல்லுவோம், நீங்க நினைச்சுக்கிறணும். அழகா எங்களுக்கு புரிய வச்சார். அதே போல நாங்களும் காசை கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம், நீங்க காசை வாங்கிட்டு ஊர் பக்கம் போன்னு சொல்லிவிடாதீங்க. பூ காலையில சீட்டு காசு கட்டணும், வட்டி கட்டணும், நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால கொடுக்கறதும் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அதனால என்னை பத்தி ஐயாக்கா வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. தயவு செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க, தயவு செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்களுக்கு ஈடுகளை உலகத்தில் யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கொச்சு குழம்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை ஒரு பார்க்க கூடாது. கூட்டத்திலே கொச்சு குழம்பு பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை ஒரு பார்க்க கூடாது. அங்க இங்க வெள்ள விட்டு நோண்டக்கூடாது, அங்க இங்க வெள்ள விட்டு நோண்டக்கூடாது. கூட்டத்திலே கலைஞத்தை பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியமதியை சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அம்மாவாய புண்ணியமதியை சொல்லுங்க கேளுங்க, அது ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க, அக்கம் பக்கம் பலகமையை பேச வேணாங்க, அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க. இன்னைக்கு வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு ஒரு புரோட்டா. மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் நமது வருச்சூர் கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு உச்சி மகா காளியம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ மந்தையம்மன் கருப்புசாமி அருள்மிகு ஸ்ரீ பால சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் சகல தெய்வங்களுக்கும் முதலாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவும் மற்றும் நவக்கிரக கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும் காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பாமிந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது கருப்பாயூரணை உயர்த்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் நமது வருச்சியூர் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானிலை வெற்றி முரசு கொண்டு வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தா என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் திருவாளர் எம் ரவிதரன் அவர்கள் இவரக மேடைகளை வேலன் வேடன் பொருத்தனாக காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்போடு செய்ய வந்திருக்கும் இனிசை காலசை குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரை சேர்ந்த திருமதி GM கலையரசி அவர்கள் இவரக மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகானசை எமது பாட்டுக்கூறு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கும் வீரர் உங்கள் அபிமான செல்வன் நமது செம்னிப்பட்டியைச் சேர்ந்த எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இவரக மேடைகளை கழகப்பிரியராக வைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க வேளங்கள் அமைந்திருக்கும் ஆறுமுடிய சக்கரவர்த்தி. இந்த நாடக உலகத்துல நாடக நடிகர்கள் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று மைசெட்டுக்கு, ரெண்டாவது இசைக்கலைஞர்கள் உங்கள் 4 பேர்த்துக்கும். ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும்னா 2 பேர் சரியாக இருந்தால் தான் வண்டியை ஓட்ட முடியும். இப்போ ரேஸ் மாடு வண்டி ஓடுதுன்னு, ரேஸ் மாடு ஓட்டுறது ஓடாது. ஆனால் 2 மாடு இருந்தால் தானே வண்டி போக முடியும். அது யார் தெரியுமா? மைசெட்டுக்கார போல நீங்களும் தான்.
அந்த அளவுக்கு இன்னைக்கு மைக் செட் எங்க அண்ணன் லட்சுமி மைக் செட் சூப்பரா அமைச்சிருக்காரு. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. 2வது இசைக்கலைஞர்கள் உங்க 4 பேருக்கு நன்றி. ஒரு பாட்டை எவ்வளவு அழகுபடுத்தணும், ஒரு பாட்டை எவ்வளவு தூரம் கொண்டு செலுத்தணுங்கிறது அது உங்க கையில தான் இருக்கு. இப்போ நாங்கள் வேகமாக பாடினாலும் நீங்கள் வேகமாக வாசிச்சுதான் ஆகணும். ஒரு பாட்டை நாங்கள் இழுத்து பாடணும்னாலும் அதை இழுத்து நீங்கள் வாசிச்சுதே ஆகணும். அப்போ எங்களை வழி நடத்தி கொண்டு வருது யாரு? இசைக்கலைஞரே நீங்கள் 4 பேர் தான். எங்களுக்கு வேகம் குறைஞ்சாலும் எங்களுக்கு சுறுசுறுப்பு கொடுக்கறது யாரு? நீங்கள் 4 பேர் தான். உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன். மார்கழி மாதம் மாலை போட்டு எல்லாரும் பழனி பாத யாத்திரை போவோம். போகாத யாராவது இருப்போமா? எல்லாருமே போவோம். வீட்டை விட்டு கிளம்பும் போது பாருங்க, முருகனுக்கு சக்கரை பொங்கல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி வாழைப்பழம்லாம் வச்சு சாமிகளை விட்டு வீட்டை விட்டு கிளம்பும் போது பாருங்க, அந்த அரகுரா சொல்லும் பொழுது அவளும் ஒரு சுறுசுறுப்பா இருக்கும். எப்படி சொல்லுவாங்க? கண்ணனுக்கு கரமனுக்கு வேலனுக்கு இது வீட்டை விட்டு கிளம்பும் போது சொல்ற அரகுரா. அதே அரகுராவை ஒட்டஞ்சத்திரம் நெருங்கும் போது பாருங்க வேகம் குறைஞ்சிடும். எப்படி? கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, அரோகரா. செத்த உட்காருப்பா. அந்த பழசில கடை 2 என்ன பாக்கி வாங்கிட்டு வாயா. கவலைக்குள்ள புண்ணு வந்துருச்சு, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நடப்போம். இது ஒட்டஞ்சத்திரம் நெருங்கணும்னு இந்த பழனி அடிவாரத்துக்கு போனே மொத்தமா பேட்டில சார்ஜ் குறைஞ்சு போகும். சரி, இதுல குருசாமி சொல்லிடுவாரு, எப்பா ஏய் புதுசா பாத யாத்திரை வந்தவங்க கிரிவலம் சுத்தி தாண்டா மலையா இருக்கணும்னு. கிரிவலம் வேற சுத்தணுமா? ஆஞ்சு பாக்குறது. போன வருஷம் நான் பஸ்ல வந்து பார்க்கும்போது மலை சிறுசா இருந்துச்சு, இப்போ 2 இன்ச்சு பெருசா தெரியுதேடா. மலை ஏற முடியாது. இருந்தாலும் குருசாமி சொல்லிட்டாரா இல்லையா, வேற வழி கிடையாது. கிரிவலம் சுத்தி பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சுட்டு மலை ஏறும்போது வாக்கணுமே, கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். அவங்க எப்படி சொல்லுவாங்க? கந்தனக்கு கந்தன நக்கு, கடம்பனக்கு கடம்பன நக்கு, பூசாரிய நக்கு, முருகன நக்கு. கடைசியில குழப்பு நக்கர குழப்பா போயிடும். பஞ்சாமரம் நக்க போனேன், எதுக்கு போனேன்? ஆமா, பஞ்சாமரமே இப்போ அங்கே டிமாண்டா இருக்கு. அப்ப எங்க குழப்பம் நக்கர குழப்பா போயிடாம எங்க மானத்தை காப்பாற்றுறது இவங்க 4 பேர் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு இசைக்கக்கூடிய இசை கலைஞர்கள் ஹார்மோனிய கலையரசு இனிசை வேந்தர் நமது தெஞ்சினங்களை சேர்ந்த ஸ்ரீ பாலச்சந்திரன் அவர்கள் இவரங்கமண்டங்களை ஹார்மோனியம் அப்படின்பாரு. அப்பனோ ஆத்தானோ கண்ணுக்கே தெரியல, ஆடான பின்னானோ பாசந்தா புரியல, குத்தோடு நாவலத்த பூவு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனோ ஆத்தானோ கண்ணுக்கே தெரியல, ஆடான பின்னானோ பாசந்தா புரியல, குத்தோடு நாவலத்த பூவு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல, குத்தி குத்தி கிழிக்குது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனோ ஆத்தானோ கண்ணுக்கே தெரியல, ஆளான பின்னாலோ பாசந்தா புரியல. பொத்தி பொத்தி வளர்த்த உள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல, பொத்தி பொத்தி வளர்த்த உள்ள நெஞ்சுக்குள்ள நீதி இல்ல, நம்பி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேதியில, நம்பி வந்த அப்ப ஆத்தா நட்ட நடுவேதி, ஊத்தி வயில் எண்ணெய் அரிக்க ஊட்டி உண்ணாமத்து உப்பு கடித்து கொடுத்து முக்காரியே கட்டு கொடுத்து எத்தியில தண்ணி குடிச்சேன், எப்பவுமே கண்ணு மூடுச்சேன், எத்தியில தண்ணி குடிச்சேன், எப்பவுமே கண்ணு மூடுச்சேன். பிச்சை வாங்கி பொழப்பதற்கா உள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன், பிச்சை வாங்கி பொழப்பதற்கா உள்ள ஒண்ணு பெத்தெடுத்தேன். அப்பனோ ஆத்தானோ கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலோ பாசந்தா புரியல, கொத்தோடு நாவலத்த பூவு ஒன்று நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்கிறேன் கொஞ்சம் கூட அஞ்சல, கொஞ்சம் கூட அஞ்சல.
அந்த பொட்டணத்தை போட்டு தான் போயேன். வணக்கம். நல்ல சிக்கனை வாங்கிட்டு வந்துருப்பார் போல இருக்கு. இப்போ அது முன்னாடி இருக்குன்னா அப்புறம் விரட்டாத. நல்ல அற்புதமான ஒரு பாடல். அப்பனும் ஆட்டாலும் கண்ணுக்கு தெரியாது, எப்ப ஆனாலும் பின்னாலும் பாசம் தான் புரியுது. அதான் உண்மை. அப்பனும் ஆட்டாலும் கண்ணுக்கு தெரியாது. இப்போ உள்ள பிள்ளைய பூரா அப்படித்தான் இருக்குங்க. அந்த காலத்தில் பெத்த தாய் தப்பனை மதிச்சாங்க. இப்பெல்லாம் பெத்த தாய் தப்பனை எங்கே மதிக்கிறாங்க? தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்கிறாங்க. அதிகமாக இப்போ முதியோர் வீட்டில் நிறையா வந்துருச்சு தெரியுமா? இப்போ கடைச்சினங்கள் பக்கமே 2 வந்துருச்சு இப்போ அதிகமாக. என்ன காரணம்? பெத்த பிள்ளைங்க அப்பனி ஆத்தாலையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, கவனிக்க முடியாது. அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்குமே தவிர அப்பனையும் ஆத்தாலையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் கொண்டு போய் முதியோர் வீட்டில் சேர்த்துறது. அதுக்கு மாதம் மாதம் ஒரு 30,000 பணத்தை கட்டிடுறது. அதெல்லாம் நல்லா இருக்குமா? அப்போ ஆத்தாலும் கேட்குற விஷயம் என்ன? அவங்க என்ன கேட்குறாங்க? 3 நேரத்துக்கு எனக்கு கறி சோறும் போடுமா கேட்குறாங்க. 3 நேரம் கஞ்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு என்ன ஏசி ரூம் வேணும்னா கேட்குறாங்க. ஓரமாக ஒரு இடம் இருந்தால் போதும். டெய்லி உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை எனக்கு கொல்லி போடணும். அவங்க கேட்குற ஒரே வார்த்தை அதுதான். அதையாவது பிள்ளைய செய்யணுமா இல்லையா? அதை செய்கிறது கூட இப்போ கிடையாது. விஞ்ஞான உலகம் எவ்வளோ பெருகி போச்சு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் 8 அடி உயரத்தில் இருந்தாங்களாம் மனிதர்கள்லாம். 8 அடி உயரத்தில். அப்போ தான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை குழி தோண்டி புதைக்கிறா இருந்தாலும் எரிக்கிறா இருந்தாலும் 8 அடி வைப்பாங்களாம். 8 அடி வச்சு தான் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் 6 அடியாக மாறுச்சு. அப்புறம் 4 அடி மாறுச்சு. அப்புறம் 2 அடி. இப்போ 2 அடி கூட கிடையாது. இப்போ இயந்திர மிஷின் வந்துருச்சு. லவக்குன்னு உள்ளே விடுறாங்க. அந்த பக்கம் சாம்பல் வந்துடுது. அது அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாமல் சண்டை விட்டு கிடக்குறாங்க. இப்போ நவீன காலம் இன்னும் மாறி போச்சு தெரியுமா? வீட்டுக்கு வீடே கொண்டு வந்து எரிச்சு சாம்பல் கையில் கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்படி வந்துருச்சு. எவ்வளவு போய்கிட்டு இருக்கு பாருங்க உலகம். அதனால இருக்கிற காலங்களில் பெத்த அப்பனையும் ஆத்தாலையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பெத்த ஐயாக்க முன்னாடி பசங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. நல்லா படிங்க, நிறைய சம்பாதிங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துக்கெல்லாம் போங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வந்த பாதையை மறக்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளை சுமந்த அப்பனையும் ஆத்தாலையும் மறக்காதீங்க. கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு காப்பாற்றுங்க. சரிங்களா? இப்போ மண்டையாட்டுறது பெரிய விஷயம் இல்லை, நிறைய செஞ்சு காட்டணும். அரங்கமே அதன் அளவிற்கு நந்தி கொப்பாக இங்கு மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சிக்க காத்து கொண்டிருக்கிறார் கொடையணி குமரன் பிரதம சக்கரவர்த்தி. எங்களது அரசு கொள்ளும் கண்டெடுத்த மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது திருப்புவனம் அருகாமையுள்ள ஏனாதியைச் சேர்ந்த அன்பு மாமா எஸ் ஓ செல்வராஜ் அவர்கள் இவரகமடைகளை மிருதகம் ரோலாக்கம் தொப்பு இந்த விழா.
நன்றி 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 நன்றி. அடமலை கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வாத்தியம்னா அப்படில இருக்கணும். வாத்திய பலவாத்திய மகள் பலவாத்திய மாமன்னன் மறைந்த அன்பு தந்தையா கே சர்தார் அவர்களுடைய மாணவருமாக ஏனாதியை சேர்ந்த எம் கே சத்தியமூர்த்தி அவர்கள் இவரங்க மடைகளில் பலவாத்தியம். வாத்தியம்னா அப்படி இருக்கணும். நல்ல சிறப்பான வாத்தியம். இப்போ பல வாத்திய கலைஞர்கள் எல்லாருமே கையில் வச்சு தான் அவங்க திறமைகளை காமிச்சிருப்பாங்க. அதில் அன்பு தந்தையார் கே சர்தார் அவர்கள் கையில் தான் வாசிப்பார் பேர் சொன்ன உடனே. அதுக்கப்புறம் பேர் சொன்னோன்னே கையில் வாசிக்கிறார். முதல் நீங்கள் தான் கையில் வாசிச்சா மட்டும் போதுமா? மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஆளுநர் நல்ல கை திறமையெல்லாம் காட்டுறாரு. கையில் நல்லா வாசிக்கிறாரு. குச்சியில் வாசிக்கிறாரா? குச்சியில் வாசிக்க தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது இல்லையா? குச்சியில் 2 ஓடு ஓடுங்க பரவாயில்ல. ஏன் குச்சியில் தர மாட்டேன் அப்படிதான் இருக்கு. சொல்லி முடிச்சினே. சிறந்த முறையில் தாளத்தை சேர்ந்து உங்களெல்லாம் முழுமைக்க காத்து கொண்டு இருக்கின்றார் லயவாத்தி புத்தகர் இடைச்சூரியை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள். இவர்கள் அவர்களை தாளம் செய்ய நம்முடைய இங்கே ஹார்மோனி வாசிக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா நமது தெஞ்சினை சேர்ந்த பாலச்சந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. சோர கைதட்டுங்க. மிருதக வாசிக்கும் ஏனாதியை சேர்ந்த இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எஸ்.ஓ. செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. போடுங்க போடுங்க போடுங்க. பலவாத்தியம் இசைக்கும் அன்பு மாமா சத்தியமூர்த்தி எந்திரிச்சு நிலையா ஐயாவுக்கு எட்ட மத்தாது. தாளவாசிக்கும் அன்பு மாமா வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும்
எங்களது அன்பு நண்பர் பழங்காலத்தை சேர்ந்த லட்சுமி உங்கள் முன்னால் கொப்புநாடு கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த சூர்யா அவர்களுக்கு நமது விழாக்களின் சார்பாக பொன்னாட போற்றி கொடுக்கப்பட்டார்கள். போடுங்க. வாய்ப்பளித்த வர்ச்சியூர் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் லட்சுமி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ. யாரோ ஒரு வாங்கல கேமராமேன் ஜூம் பண்ணுங்க. ஜூம். இந்த வேலை தானே ஆகாதுங்கிறது. நமது ஊருக்கு பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் கருப்பாயூரினை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பையா காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையாவை விழாமணி கண்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். முரு பக்தர்கள் சார்பாகவும் ஐயப்ப பக்தர்கள் சார்பாகவும் இங்கே மிருதக வாசிக்கும் அன்பு மாமா எஸ். செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய நமது மாபெரும் கிராமமான வர்ச்சியூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம். வணக்கம். சபை நாகரிகம் இப்படிதான் மேடை கொண்டு கலைஞர்களை பெருமைப்படுத்தும் வகையில கலைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே சால்வை பார்த்தீங்களா, துண்டு ஓடாம எல்லாத்துக்கும் சால்வை. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில கலைஞர்களை பெருமைப்படுத்தினாங்க. அன்பு கிராமத்தார்களுக்கு நன்றி. நன்றிகள். வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு வரிசையூர் கிராம பொதுமக்கள் வரிசையூர் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் ஏனாதை கண்டெடுத்த எங்களது மிருதங்க கலைஞர் எஸ். செல்வராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன சொல்லுமதா அருள்மிகு ஸ்ரீ உச்சி மகாகாளியம்மன் ஸ்ரீ மந்த கருப்பு மற்றும் சகல தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அன்று நடந்த 5000 பேருக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இன்று வருஷாபிஷேக மற்றும் நவக்கிரக கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரியவர் பி. மூர்த்தி அவர்கள் வணிகத்துறை மற்றும் பத்திரப்பதிவாளர் துறை அவர்களுக்கு நமது வரிசையூர் கிராம பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கிய எங்களது மாண்புமிகு பி. மூர்த்தி அன்பு அண்ணா அவர்களுக்கு நமது வரிசையூர் கிராம பொதுமக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம். வணக்கம். என்னடா நொய்யால எங்களுக்கு அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்க வந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி திண்டுக்கல்லை சேர்ந்த அன்பு சகோதரி ஆர் மணிமேகலை அவர்கள் இவரகமர்களை டான்சர் காமிக்கு அத்தமக ஓரப்பு நெஞ்சு குழி ஓரம் பக்க வந்து பேச வேணும் செத்த நீயும் அத்தமக ஓரப்பு நெஞ்சு குழி ஓரம் பக்க வந்து பேச வேணும் செத்த நீயும் பக்கத்துல சிரிப்பாளக பொண்ணுதடியான பக்கத்துல சிரிப்பாளக பொண்ணுதடியான பக்கத்துல பேசுமுள்ள என்கின்ற நாட்டிய வெத்தலையே பார்த்ததுமே வெள்ளனவே வாடிவுள்ள வெத்தலையே நான் பார்த்ததுமே நீ வெள்ளனவே வாடிவுள்ள அத்தமக ஓரப்பு நெஞ்சு குழி ஓரம் செத்தனுக்கு பேசவேனோ கிட்ட வர வேணும் செத்தன பேசவது கிட்ட வர வேணும் கிட்ட வர வேணும் கிட்ட வர வேணும். உங்கள் எல்லாம் மகிழ்ச்சிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் ஒருவன் எம். சூர்யா பபுன் காமிக்கு அடிய நான் தான். இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது
பழங்கானத்தை சேர்ந்த ஸ்ரீ லட்சுமி சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளங்கள் ஒளிவெளி அமைப்பகம். கையில கத்தி இருக்கும், மீச சுத்தி இருக்கும், வெளிய நெத்தி இருக்கும், கோபமாப்பி இருக்கும். பூமியாண்ட பரம்பரையின் பூலோகமே. ஒளிவெளி அமைப்பகம். எங்க அண்ணன் பாட்டு போட்டாருன்னா வெதர்லாம் ஆடுதப்பா. அற்புதமான ஒளிவெளி அமைப்பு. எங்களது லட்சுமி ஆடியோஸ் அன்புள்ளத்திற்கு மனமானது நன்றி. சொல்லியிருந்தா கோமரத்தை கட்டிட்டு இருக்கேன். அன்புள்ளத்திற்கு நன்றி. கொஞ்சம் இழுத்து பிடிச்சிருக்கேன். சாப்பாடு நல்ல ஏற்பாடு, நல்ல உணவகம். எங்களது நியூ பிஸ்மி உயர்தர குடும்ப சைவம் அசைவம் உணவகம். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு ஆர்டர் பெயரில் சிறந்த முறையில் செய்து தரப்படும் எங்களது பிஸ்மி ஹோட்டல் உணவகம். நல்ல அற்புதமான முறையில் சாப்பாடு ஏற்பாடு. அன்பு விழா குழுவினர்கள் வந்தோடனே ஒரு அண்ணன் சொன்னார், அப்போ தான் பைக்கில் வந்தேன், சூரியனை போய் சாப்பிடுங்க. இல்லைண்ணே வீட்டில் இப்போ தான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக சாப்பிடுறேன். உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான். போய் சாப்பிடாம போய் என்னத்தை தொழில் பண்ண போறீங்க? முதல் சாப்பிடுங்க, வேணுங்கிறத சாப்பிடுங்க. சிக்கன் இருக்கா, மட்டன் இருக்கா, உடனே அந்த அளவுக்கு வந்த கலைஞர்களை அரசுமையில் எங்களை ஆழ்க வைத்து மூழ்க வைத்து எங்களது வரிசையூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நல்ல சாப்பாடு, நல்லா கவனிச்சாங்க. அன்புள்ளதுக்கு நன்றி. அடுத்து வந்து டான்ஸர் பாப்பா, எப்படா பொம்பளை பிள்ளை வெளியே விடுவேன்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தெரியுது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நல்ல பிள்ளையா கூட்டிட்டு வந்துருக்காங்களா, இல்ல ஒருவேளை கரெக்ட் முடிய கூட்டிட்டு வந்துட்டாங்களா, எப்படி உட்காந்து நாடகத்தை பார்க்கலாமா, எந்திரிச்சு போலாமா அப்படிங்கிற நோக்கத்திலே இருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு யாரும் எந்திரிச்சு போக முடியாது. 14 முறையாத பருவமங்கை. அதை விட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நமது பெருங்குடி பைபாஸில் அவங்களுக்கு ஒரு பெரிய விபத்து. ஒரு 10 நாள் நாடகத்துக்கு போல கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க. நாடகத்துக்கே போக முடியாமல் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ தான் காலை மறுபடியும் சௌரியம் ஆகிட்டே வருது. டாக்டர் இப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் 1 வாரம் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் நாடகத்துக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம வரிச்சூர் மேடை ஒரு பெரிய மேடை, இந்த மேடைக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு சொல்லி அந்த வழியை கூட பொருட்படுத்தாமல் இன்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கு ஜோரா கைதட்டு கொடுத்து இவர்களை பாராட்டு பண்ணுங்க. ஏன்னா மேடை அப்பேற்பட்ட மேடை எல்லாம் உள்ள அந்த இறைவன் அருளால் மறுபடியும் அவங்க கால் நல்லபடியாக சௌரியமாகி வரணும்னு இறைவனை வேண்டிக்குவோம். பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். யாருக்கு பயப்படுமோ இல்லையோ, என்னை பற்றி ஐயாக்க இங்கே இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க. நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இயங்குதுன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ தெய்வத்துக்கு நம்ம பயப்படணுமா இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க சாமிலாம் இல்லைப்பா, என்னையா சாமி அப்படின்வாங்க. சில பேர் சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாமி இருக்குங்கிறது 100க்கு 100 நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க? ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னு வைங்களேன், எப்போ பிறக்கிறோம், என்ன கிழமையில பிறக்கிறோம், என்ன தேதியில் பிறக்கிறோங்கிறத பெரியவங்க நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. கொஞ்சம் நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நம்ம கிட்ட பெரியவங்க சொல்லிடுவாங்க. நம்ம சாக போகிறத இது வரைக்கும் நம்ம யார்ட்டையாவது சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த மரணங்கிற விஷயத்த இறைவன் எவ்வளவு மறைமுகமாக மறைச்சு வச்சிருக்கா பார்த்தீங்களா? அதிலே தெரிஞ்சிருக்கலாம் கடவுள் இருக்காருன்னு. ஒருவேளை நம்ம சாக போகிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், வாழக்கூடிய வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும். தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க எப்படி இருக்கும்? ரோட்டில் 2 பேர் சந்திப்பாங்க, சந்திச்சு 2 பேர் பேசிக்குவாங்க. என்னப்பா உனக்கு எப்படா? நம்மளுக்கு அடுத்த வாரம்டா. அடுத்த வாரமா உனக்கு? நம்மளுக்கு அடுத்த மாதம் தான் நம்மளுக்கு டிக்கெட்டு, இன்னும் 1 மாதம் இருக்கு. அப்போ சாக போகிறது தெரிஞ்சிட்டோம்னா வாழக்கூடிய வாழ்க்கை நரகமாக போயிடும். அதில் தான் ஆண்டவன் வந்து இந்த மரணங்கிற விஷயத்தை மட்டும் மறைச்சு வச்சிருக்கான். அந்த மரணம் எப்போ வேணாலும் வரலாம். அதனால தான் அந்த காலத்தில் கவிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி அழகாக கவியில சொல்லியிருக்காங்க, காதோர நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதடின்னு. இந்த காதோர முடி நரைச்சிருச்சுன்னு வைங்களேன், ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம். எப்போ வேணாலும் நம்மளை கூப்பிடுவேன், ரெடியாக இருந்துக்கிறேன். அப்போ காலத்தில் பெரியவங்க என்ன செய்வாங்க, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரிச்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியாக இருக்கேன்டா, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்ப. இப்ப அப்படி கிடையாது. காதோர முடி நிறைச்சிருச்சா கண்ணாடியை வாக்குறது, அடி இலவே எங்களுக்கு நோட்டீஸா அப்படின்னு சொல்லி லவக்குன்னு கருப்புடைய தூக்கி அடிச்சு விட்டு 10 நோட்டீஸ் அனுப்பிடுறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புற காலமா போச்சு. அப்புறம் சாமிக்கு பயப்படுறது. ஆனா சாமி நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திருட போறவனும் சாமி கும்பிட்டு தான் திருட போவேன்.
அந்த திருட்டு கோயிலை பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவேன். ஆண்டவா, ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்ள இறங்கி நான் களவான போறேன். அடி வாங்காம வந்துட்டேன்னா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கை உன் கோயில் உண்டியில போடுறேன். அவங்களே திருட போறவனு சாமியை கும்பிட்டு தான் திருட போவேன். அந்த திருட்டு கோயிலை பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆண்டவா, ஒரு மாசமா எனக்கு டிமிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். எப்படியாவது இன்னைக்கு அவனை நான் பிடிச்சி விடணும். அப்படி நான் பிடிச்சி விட்டேன்னா இந்த மாசம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் உண்டியில ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த சாமி யாருக்கு தான் ஆளாகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா ஒண்ணுங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு போய் மட்டும் காவல்துறை ஐயா கையில மட்டும் சிக்கனான்னு வைங்க, அதோட அவன் சிக்கன் 65 தான் பொறிச்சு எடுத்து விடுவாங்க. இப்படிதான் ஒருத்தன் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க கொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதுல பெரிய மன வருத்தம் என்னதுன்னா, அவங்க அம்மாவுக்கு 2 காலமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. 2 பேரையும் உட்கார வச்சு அப்படி ஊரை பூரா சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப்பு நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க போதும் இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரங்க காரை ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா, அவரை பார்த்து, தம்பி காரை விட்டு முத கீழே இருங்கியா, காரை விட்டு முத கீழே இருங்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. சார், நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும்னு கூட பேசக்கூடாது. காரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு இந்த ஆள் பயந்துட்டான். இதுக்கு மேலே நம்ம பேசினோம்னா அடிச்சாலும் அடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி காரை விட்டு வேகமாக கீழே இறங்கி வந்துட்டாரு. கீழே இறங்கி வந்த உடனே அந்த காவல்துறையா என்ன தெரியுமா செஞ்சாங்க, கார் ஓட்டிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, அரை மணி நேரமாக உங்கள் காரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், எவ்வளோ அழகாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணீங்க தெரியுமா, சூப்பராக வண்டி ஓட்டினீங்கப்பா, லெஃப்ட் ரைட்டெல்லாம் இண்டிகேட் போட்டு அழகாக திருப்பினீங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமாக வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் உங்கள் வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்கள் டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் போக்குவரத்தை மதித்து கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்குறோம். யார் கொடுக்குறா? வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க. இந்த காசை வாங்கிட்டு மூதவி சும்மா இருக்க வேண்டியதானே? 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே, ஐயா 10,000 ரூபாயா, 10,000 ரூபாய், இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பனா லைசன்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த கொண்டாடி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களாம். ஐயா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான், தண்ணியை போட்டா லூசு மாதிரி பேசுவான்னு சொல்ல மேற்கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. மக்கள் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டியிருக்கானு. இந்த காருக்குள்ள உட்காந்துல அவங்க அம்மா செவிட்டு முண்டை காருக்குள்ளே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களாம். காரை விட்டு வேகமா கீழறங்கி வந்து இதுக்கு தேவை சொன்னேன், திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதுறான்னு. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவாணி பைய குடும்பம்னு. உள்ள விட்டு லாடம் கட்டினால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படுமோ இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒரு தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் அல்ல அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பனை வணங்கிட்டு பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம், சபரி ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா.
சேவை மண்பாடு ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வாழவை பாதையப்பள் நல்ல புகழோடு வாழவை பாதையப்பள் அனைவரும் பாருங்கள் அவர் புகழ் பாடுங்கள் அனைவரும் பாருங்கள் அவர் புகழ் பாடுங்கள் அருள் வேண்டும் அன்பர்கள் நாம் வாழவை ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா பாடுறேன் தாங்கள் நாங்கள் அன்பான வந்தோம் கண்ணொரு கண்ணாக அண்ணன் பிறகு வந்தோம்